தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து வரும் 11ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையினரால் 3076 தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் 534 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் அட்டூழியங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு 9 கடிதங்களும், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு 35 கடிதங்களும் எழுதியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினையை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசை கண்டித்து வரும் 11ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் திமுக மீனவரணி செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஒருங்கிணைப்பில் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தேசிய கல்லூரியில் விளையாட்டுத்துறை தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. இதில் 50 நாடுகளிலிருந்து விளையாட்டுத்துறை சார்பான வல்லுநர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கருத்தரங்கில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.